தொட்டில் பொறுக்கி சாப்பிட்டு பிளாட்ஃபார்ம் ஓரமாக படுத்து நாய் வந்து பக்கத்தில் படுத்துருக்கோம் தஞ்சாவூரில். அதே வாழ்க்கை என் வாழ்க்கையை மாற்றினார்ல. நான் எதுக்கு வெக்க பண்ணோம்? அழுக்கு நோர கிணத்து ஓரமாக தங்கியிருக்குல்ல, அழுக்கு நோர எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு பிறந்த மேனோட அந்த கிணத்து ஓரமாக தங்கியிருக்கு அழுக்கு நோர இருக்கு பாருங்க. அதை எடுத்து என் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ் காயிற வரைக்கும் அப்படி ஒளிஞ்சிட்டு நிற்பேன். கட்டையில் ஒளிஞ்சுப்பேன், யாரும் என்ன பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி. அதே வாழ்க்கை. மேலே ஒரு சிவப்பு கலர் டவலை போட்டாங்க, அனாதை பணத்துக்கு போத்துற மாதிரி. அப்பா அம்மாவுக்கு ஆள் விட்டு அமிச்சாங்க, வரல. அப்பா தான் வரல, அம்மா வரலாம் இல்ல, பெத்த தாய் வரல. அழுகி போயிருக்க அந்த உடம்பெல்லாம் அழுகி போயிருச்சு. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி அந்த எண்ணெயை போட்டு 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 10 நாட்களுக்குள்ள கர்த்தர் அற்புதத்தை செய்வா. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. மற்றவங்களை பத்தி சொல்றோம், ஒரு ட்ரெஸ் வாங்கினா சொல்றோம், நண்பர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஆனா இயேசு கிறிஸ்துவே அவருடைய வார்த்தை சொல்ல நம்ம மறந்துட்டோம். நன்மை செய்கிற தேவன் தலைப்பின் கீழ் 3 விதமான நன்மை குறித்து உங்கள் மத்தியில் பேசி நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களுக்காக ஜெபித்து நாங்கள் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். I can request you please read Acts chapter 10 verse 38. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் என்று கேட்கிறேன். 1 Peter chapter 5 verse 7 and 8. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் என்று அன்போடு கேட்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித். பொதுவா சொல்லுவாங்க there are 2 powers in this world என்று சொல்லுவாங்க. இந்த உலகத்துல மிக முக்கியமான 2 வல்லமைகள் உண்டு என்று சொல்வார் பிரியமானவர்களே. ஒன்று கடவுள், இரண்டாவதாக பிசாசு அல்லது லூசிபர் என்று சொல்வார் பிரியமானவர்களே. ஒன்று கடவுள் அல்லது இரண்டாவதாக பிசாசுன்னு சொல்ல பிரியமானவர்களே. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாய் தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் இன்றைக்கு எதிர்பார்த்து வந்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை, உயர்வை கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, பொதுவா அதாவது 2 வல்லமைகள் நான் சொன்னேன். ஒன்று கடவுள், இரண்டாவது பிசாசு என்று சொல்லி பிரியமானவர்களே. அதாவது வானத்தையும் பூமி படைத்த கடவுள் தன்னுடைய சாயலாய் மனுஷனை படைச்சார். தன்னுடைய சாயலாய் மனுஷனை படைத்தார் பிரியமானவர்களே. ஸோ ஏன் மனுஷனை படைச்சார்னு சொன்னாக்க நமக்கு தெரியும். ஆதாம் ஏவாளை குறித்து நமக்கு தெரியும். இருக்கிற உடன் ஊழியர்கள் பேசியிருக்கிறாங்க. நம்முடைய பாஸ்டர் பிரவீன் ஐசக் வந்து ஆன்லைனில் சம்டைம் உங்களுக்கு ப்ரீச் பண்ணுறாங்க. அநேக சத்தியத்தை சொல்லியிருப்பாங்க, அநேக ஊழியக்காரர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேட்டுக்கொண்டிருப்பீங்க பிரியமானவர்களே. ஸோ இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். நிச்சயமாய் உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நான் சொல்றதை கர்த்தர் செய்வார். கர்த்தர் சொல்றதை நான் சொல்லுவேன், இல்லைன்னா நான் சொல்றதை கர்த்தர் செய்வார். அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னை சொன்னால் உங்களுக்கு சேர்த்த சொல்றேன். ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும் பொழுது என் பிள்ளை சொல்லிருச்சுப்பா, என் பொண்ணு சொல்லிருச்சு, என் பையன் சொல்லிட்டாங்கிறதுக்காகவே கர்த்தர் என்ன செய்வாரு? அதை நிறைவேற்றுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, ஆதாம் ஏவாளை குறித்து நமக்கு தெரியும். எதற்காக தேவன் இந்த உலகத்தில் மனுஷனை படைத்தார்னு சொன்னாக்க, ஒன்று சிருஷ்டிகர்த்தராகிய அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இந்த உலகத்தில் மனுஷனை படைத்தார் பிரியமானவர்களே. இரண்டாவதாக எதற்காக படைத்தார்னு சொன்னாக்க, அவன் நன்மையை பெற்று சந்தோஷத்தை பெற்று அதாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்து மனுஷனை படைத்தார் பிரியமானவர்களே. மூன்றாவதாக நன்மையை பெற்ற அவன், சந்தோஷத்தை பெற்ற அவன், அவரை குறித்து மற்றவங்க சொல்லும்படியாக இவர்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவனை துதியை சொல்லி வரும் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தும்படியாய் மற்றவங்கள்ட்ட சொல்லும்படியாதான் தேவன் உங்களையும் என்னை அவர் படைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஒன்று சிருஷ்டிகர்த்தராகி அவரை தொழுது கொள்வதற்காக, இரண்டாவதாக சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மூன்றாவதாக மகிழ்ச்சியாக இருக்கிற நாம், நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் மற்றவங்களுக்கு நன்மை பெற்றுக் கொடுக்கும்படியாக, நான் பெற்ற நன்மை மற்றவங்கள்ட்ட சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் இந்த உலகத்தில் உயிரோடு விசுவாசிக்கிறீங்க? கொரோனா வந்து நமக்கு தெரியும், நிறைய பேர் மரிச்சு போனாங்க, நிறைய பேர் நம்ம பாதிக்கப்பட்டோம். ஆனா இன்றைக்கு நம்ம உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர்
பாதிக்கப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். எதற்கு சொன்னால் கர்த்தர் உங்களையும் என்னை கொண்டு விசேஷமாய் இந்த திருச்சபையில் கர்த்தர் என்ன தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாம் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் இந்த இடத்துல ஆலயத்தில் வச்சிருக்கிறாரு, விசுவாசிகளை வச்சிருக்கிறாரு, தலைவர்களை வைத்திருக்கிறாரு. ஸோ அவர் விட்டு போன ஊழியத்தை, யாரு? இயேசு கிறிஸ்து விட்டு போன ஊழியத்தை நீங்களான தொடர்ந்து செய்யும்படியாக நம்ம சபைக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாதான் கர்த்தர் உங்களையும் என்னை உயிரோட இந்த ஆலயத்தில் வச்சிருக்காரு. விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் இருந்தாங்க, போயிட்டாங்க. ஒருவேளை மனம் திரும்பி வந்து ஏத்து போறாமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, ஓகே. இது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆதி மனுஷன் ஆதாம் ஏவாளை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இதை செய், இதை செய்யாத, இதை நீ சாப்பிடு, இதை சாப்பிடான்னு சொல்றாரு. ஆதாம் ஏவாள் சம்பந்தம் நமக்கு தெரியும். எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல சாப்பிட்டுட்டாங்க. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆண்டவருக்கு ஆதாம் எங்கே இருக்கிறான்னு சொல்லி கேட்கும், நான் ஒழித்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? ஏன்னா இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். நான் கட் ஷார்ட் பண்றேன். ஸோ அப்போ எங்கே இருக்கிற, இல்லை இந்த பழத்தை நீ சாப்பிட்டியா? ஆமாம், நான் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், என் மனைவி தான் கொடுத்தா. இப்படி சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அப்போ அவசரா இந்த சர்ப்பம் தான் என்னை வந்து வஞ்சிதுன்னு சொல்லி, ஸோ எந்த பழத்தை ஆண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் பிசாசு சொல்கிறாங்க, மனைவி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் நடக்குது பிரியமார்களே. ஸோ என்றைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ அன்று முதல், அதாவது there is a gap between God and man சொல்வார்கள், தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையில ஒரு பிளவு உண்டானுச்சு. நீ இப்படி இருப்ப அப்படி இருப்ப ஆண்டு சபிச்சே நமக்கு தெரியும் பிரியமார்களே. ஸோ ஆதாம் ஏவாளை கர்த்தருக்கு பின்பு அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார் பிரியமார்களே. ஸோ இந்த ஆதாம் என்ன செய்தான்னு சொன்னாக்க, தன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, தன்னுடைய சாபங்கள் மாற்றப்படுவதற்காக இந்த மனுஷன் என்ன செஞ்சான்? மனுஷன் சொல்லுமே. ஸோ ஆடு, மாடு, பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் பலி செலுத்தி இந்த ரத்தம், இதனுடைய ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கும், என் சாபத்தை மாற்ற நினைச்சு மனுஷன் நினைச்சான். ஆனால் ஒரு ரத்தமும் ஒரு மனுஷனுடைய சாபத்தையும் பாவத்தையும் மாற்ற முடியவில்லை. எதற்காக இந்த உலகத்தில் மனுஷனை இயேசு கிறிஸ்து அந்த தெய்வம் படைச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் 2024 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாய் அவதரித்தார் பிரியமார்களே. ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவனாய் சுற்றித் திரிந்தார். ஆமென் சொல்லுங்க. என்ன செய்கிற தேவனாய்? ஆண்டவருக்கு தீமை செய்ய தெரியாது, பிசாசுக்கு நன்மை செய்ய தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தீமை செய்ய தெரியாது, பிசாசுக்கு எந்த ஒரு நன்மை செய்ய தெரியாது. அவன் நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கிறான். என்னன்னு சொன்னா, தீமை செய்யும்படியாக, தீங்கு செய்யும்படியாக, ஆபத்துல, விபத்துல, வியாதியில, பலதரப்பட்ட உபத்திரங்களாய் சிக்கும்படியாக பிசாசு ஒருத்தர் சுட்டிக்கிட்டே இருக்கிறான் நம்ம பின்னாடி. ஆனா அவன் கொண்டு வர எல்லா தீமையை நன்மை பாற்றும்படியாக நம்மோடு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்த பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தது உண்மைதான், வாழ்ந்தது உண்மைதான். நீங்களும் நானும் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளுக்காக, பாவத்திற்காக நான் அல்லது நாம் பெற வேண்டிய தண்டனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து இரத்த சிந்தி அவர் மீட்டெடுத்தார் பிரியமார்களே. அதனால தான் நீங்கள் நானும் இன்றைக்கு அவரோட பிள்ளையை உட்கார்ந்துருக்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்தது உண்மைதான், வாழ்ந்தது உண்மைதான், அவர் மரித்தது உண்மைதான், மூன்றான உயிரோடு என்பது உண்மைதான், மீண்டுமாய் வரப்போறது உண்மைதான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மிஞ்சி போனா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுடைய வருகை மிஞ்சி போனா 8 வருஷம் அல்லது 10 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தானியேலுடைய காலத்தை சொல்லப்படும் பொழுது, அது நான் இதான் நான் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த சம்பவங்களை வாசித்த பொழுது இப்போ நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் நடந்து போது பார்த்தீங்கன்னாக்க மிஞ்சி போன ஆண்டோட வருகை மிக சமீபமா இருக்கு. 8 வருஷமா 10 வருஷமா தெரியலன்னு சொல்லி வேத ஆராய்ச்சி சொல்லி கொண்டிருக்கா பிரியமார்களே. அவர் வந்தா அவரோட போக போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க இருந்தா அவருக்காக ஊழியம் செய்ய போறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அவர் வந்தது உண்மைதான், வாழ்ந்தது உண்மைதான், மரித்தது உண்மைதான், மூன்றாம் நாள் உயிரோடு உண்மைதான், சீக்கிரமா வரப்போறது உண்மைதான். எத்தனை பேர் அவரோடு போய் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏசப்பா சீக்கிரமா வரப்போற. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் வரும்போது நம்மளும் போயிடும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்பொழுது நன்மை செய்கிற தேவனாய் சுற்றித் திரிந்தார். இயேசுவுக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் நன்மை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. என்ன நன்மை செய்கிறான்னு சொன்னாக்க 3 விதமான நன்மை செய்கிறார். தன்னை தேடி வருகிற மக்களுக்கு அவர் செய்கிற 3 மிக மிக முக்கியமான நன்மைகள் பிரியமானவர்களே. ஒன்று, தன்னிடத்தில் வருகிறவருடைய பாவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்கிறார். வேற யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். சோ முதலாவதாக நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். இரண்டாவதாக என்ன செய்யணும்னாக்க பிசாசின் கிரியைகளை, பில்லிசுனிய கட்டுகளை உடைத்து தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தை எங்க கேட்டுக்கொண்டு தான் சரி, கர்த்தர் எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த தேசத்துல, எந்த பட்டணத்துல, எந்த கிராமத்துல, எந்த வீட்டுல இருந்து கேட்கறீங்களோ, கர்த்தர் அந்த பகுதியில் கர்த்தர் உங்களை கொண்டு எது செய்வதற்காக தான் இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையை கேட்கும்படி உங்களை கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார் பிரியமானவர்களே. சரி, ஓகே. சோ அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னாக்க பிசாசு பிடில மூன்றாவதாக நீங்களும் நானும் எதிர்பார்த்து வந்திருக்கிற அத்தனை நன்மையும் கொடுக்க அவர் போதுமான தேவனா இருக்கிறார். அதாவது இது நமக்கு தெரிஞ்ச செய்தி தானே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற தேவன் என்ற செய்தி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இன்னும் நான் பல காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கேன் நினைக்கலாம். ஒருவர் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நாமத்தின் நிமித்தமாய் நீங்க அநேகருக்கு நன்மை பெற்றுக் கொடுக்கத்தக்கதாக, விடுதலை பெற்றுக் கொடுக்கத்தக்கதாக, சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக, நற்செய்தி சொல்லித்தக்கதாக, அநேகருக்கு ஆறுதல் உண்டாகும்படியாக, அநேகருக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்கும்படியாக, அநேகருக்கு சமாதானத்தை விடுதலை பெற்றுக் கொடுக்கும்படியாக, அநேகர் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை பெற்றுக் கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் இயேசுப்பா, எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறீங்க, எனக்கு எத்தனை அற்புதத்தை செஞ்சிருக்கிறீங்க, நான் மற்றவங்களுக்கு அற்புதத்தை பெற்றுக் கொடுக்கத்தக்கதாக, நாமத்தை உயர்த்தத்தக்கதாக, நாமத்தின் ஜெபிக்கத்தக்கதாக நான் வாஞ்சிக்கிறேன்னு சொன்னா நான் சேலஞ்ச் பண்றேன். கர்த்தர் உங்களை கொண்டு நீ எந்த இடத்துல படிக்கிறீங்களோ, வேலை செய்றீங்களோ, பெருக்கலாம், கூட்டலாம், இல்லை சின்ன வேலை செய்யலாம், ஒரு கம்பெனியில் ஏதோ வேலை செய்யலாம், பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், ஒரு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் அங்கே ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து அந்த இருக்கிற இடத்துல உங்களை வெளிச்சமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறாமே. இருட்டுன்னு சொல்கிறத விட்டுட்டு இப்போ திரும்பி லைட்டில் ஆஃப் ஆகாது, ஆஃப் ஆகக்கூடாது, சரிங்களா? போன வாரம் நூற்றுக்கணக்கான பேர் ஒரு பெரிய சேர்ச்சில் நான் பேசினேன், திருச்சியில் 2 சர்வீஸில் பேசினேன். பார்த்தா மைக் அவுட்டு, கரண்ட்டு மாற்றி எப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது தான் எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் சமாளித்தேன். சான்று கிருபையாக உதவி செஞ்சார். சரி, ஓகே. இப்போ கரண்ட் ஆஃப் ஆச்சு என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? அது எப்போ வரும்போது வரட்டும் அப்போ நினச்சிட்டு உட்காந்துருப்பீங்களா? டக்குன்னு என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? ஃபோன் டார்ச் என்ன செய்வீங்க? இருக்கா இல்லையா? ஒருத்தராது அட்லீஸ்ட் எல்லாருமே இங்கே இருக்க ஒரே ஆள் வந்து இங்கே இடத்துல எல்லா வெளிச்சம் கொடுக்க முடியுமா? நீங்கள் கொடுக்க முடியுமா? இப்போ இருக்க பிரைட்னஸ் கொடுக்க முடியுமா ஒரு ஆளை? அதாவது இருட்டுன்னு சொல்கிறத விட்டுட்டு, சாக்கு போக்கு சொல்கிறத விட்டுட்டு, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைப்போம். ராமேன்னு சொல்லுங்க. இதுதான் நீங்கள் சபையில் செய்ய வேண்டிய ஆள். வேலை புரியுதுங்களா? இருட்டுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஃபுல்லாக வெளிச்சம் கொடுக்க முடியாது. நம்மளை இயன்றதை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. செய்வாரா? உங்களுக்கு கொண்டு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். ஆனால் செய்வார். நம்ம செயல்பட ஆயத்தமாக இருக்கிறோமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. நம்மள யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா. சரி, 3 நன்மைகள் நான் சொல்லிட்டு, சரிங்களா? நீ இந்த 3 எதை எதிர்பார்த்து வந்தாலும் உங்களுக்கு செய்வார், உங்க மூலமாய் கர்த்தர் செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. செய்வார். வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் பேச போறேன். அதான் யோவான் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியத்தை செஞ்சுட்டு வருகிறாரு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஒரு விபச்சாரத்தில் கைங்களுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வர்றாங்க, ஆண்கள் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கும்படியாக இவர் என்ன தண்டனை கொடுக்கிறார் சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி சோதிக்கும்படியாக கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து மாத்திரமல்ல, மோசே காலத்தில் இப்படிப்பட்ட விபச்சாரத்தை செய்கிற, வேசித்தனத்தை செய்கிறவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு சொல்லி, கல்லறிந்து கொள்ளும் இப்படிப்பட்ட நேரிக்காரங்களுக்கு இவர் என்ன தண்டனை கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி இயேசுவிடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்த மாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே இவளை இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சது கைங்களை பிடிச்சோம், அவள் செஞ்ச பாவம் உண்மைதான், அதில் மாற்றம் இல்லை, அவர்கள் கைங்களுமாய் பிடிச்சது உண்மைதான். பிரியமானவர்களே, ஆம்பளைங்க எங்க போனானுங்க? பாவத்தை விபச்சார ஸ்திரீ விபச்சாரத்தை தனியாக செய்ய முடியுமா? அந்த ஆண்கள் எங்க? இதான் உலகத்து நீதி, இதான் உலக நீதி. அவங்களையும் கொண்டு வர வேண்டியதானே. இந்த உலகம் அப்படிதான் இருக்கும். இந்த உலகம் கொஞ்சம் இழிச்சாவாயா இருந்தால் முடிஞ்சு போச்சு. இந்த மாவு அரைப்பாங்க, தலையில் மிளகா அரைப்பான்னு சொல்ல மாதிரி கிறிஸ்தவ உலகத்தில் அதிகமாக போயிட்டு இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குறதுமே ஆண்டவரப்பா சோதிக்கிறான். ஆண்டு என்ன சொல்ல கேட்டுட்டு இருக்கு, ஆண்டவரே இவளை தண்டனை கொடுக்கணும், ஆண்டவர் தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவள் பாவம் செய்து உண்மைதான், அவர்கள் கையங்களமாக பிடிச்சிட்டு வந்து உண்மைதான். ஆம்பளைங்க எங்கே போயிட்டாங்க? சில பேர் தங்கள் தவறை மறைப்பதற்காக மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் தவறுனா இது தவறுங்கன்னு சொல்லலாம், ஆனால் மற்றவங்க இவங்க செய்கிற தவறை சமாளிக்கிறதுக்காக அப்போ என்ன நினைப்பாங்க, இவங்க பெரிய பரிசுத்தவான் போல, ரொம்ப உண்மையானவங்க போல சொல்லி நம்ம நம்பணுங்கிறதுக்காக இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் பேர் வச்சுருக்கேன், கூவாறுன்னு பேர் வச்சுருக்கேன். கூவாறுனா தெரியுமா? சென்னையில் இருக்குது, பீச்சுக்கிட்ட இருக்குது, தெரியுமா? அப்படியே ஒரு மாதிரி பிரிட்ஜ் இப்படி போட்டுருக்கு, பார்த்தீங்களா? கூவாறுன்னு பேர். அப்போனா ஏகப்பட்ட சாக்கடை அவங்க வாழ்க்கையில் ஓடுதுன்னு அர்த்தம். நம்மளுடைய
காரியங்கள் ஒருவேளை தெருவில் ஒரு சின்ன ஒரு சாக்கடையாக இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து கூவாராக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் நல்லா தான் வந்தேன், எலும்பத்தில் வாய் ஓப்பன் ஆயிடுச்சு, உங்களை சொல்லலை. அப்படிப்பட்டவங்க அப்பனா தங்களுடைய தவறை, அதிகமாக செய்கிற தவறை, பாவத்தை மறைக்கிறதுக்காக மற்றவங்ககிட்ட என்ன இவங்க வேஷம் போட்டு மற்றவங்களை குற்றப்படுத்துறாங்க. உண்மையான மனுஷன் குற்றப்படுத்த மாட்டான். நேரா சிஸ்டர் நீங்கள் செய்கிற தவறு ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்காரு, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கவலைப்படாதீங்க, கவலைப்பட, இயேசுப்பா மன்னிப்பாரு, நான் உங்களுக்காக சேர்ந்து ஜெபிக்கிறேன் வாங்க. அப்போ அதான் உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயோ போகுது மெசேஜ் இல்லை. சரி, ஓகே. இந்த கையில் தலையில் கையை வச்சு தீர்க்கதரிசன நாட்களாக போயிடுச்சு. பேசுகிறதே தீர்க்கதரிசனமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற அன்பு தாய், உடைக்கப்பட்டு பலவீனத்தின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், வேதனை மத்தியில், நிந்த நிமித்தத்தில் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு இன்றைக்கு மீண்டுமா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மையான காரியங்களை இன்றைக்கு அவர் தொடங்க ஆரம்பிக்கிறார். எத்தனை சுவாசிக்கிறீங்க? எத்தனை சுவாசிக்கிறீங்க? ஸோ கைங்களமா கொண்டு வந்துட்டாங்க அவளை. ஆண்டவர் இப்படி சொல்லி ஆண்டவர் கீழே உட்கார்ந்து எழுதுறாரு. என்ன செய்யறாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன எழுதியிருப்பார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருப்பாரு? இவர் செய்த பாவத்திற்காக இவர் தண்டனை பெற வேண்டிய அவசியம் இல்லை, நான் சீக்கிரமா என் ரத்தத்தை கொடுக்க போறேன்ப்பா, மன்னிக்கிற ஒருத்தன் அங்க இருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருப்பார். இவர் செய்த பாவத்திற்கு இவர் தண்டிக்கப்பட அவசியம் இல்லை, இவளுக்காக நானே ரத்தத்தை சிந்த போகிறேன், நானே சுமக்க போகிறேன் என்று சொல்லி தரையில் எழுதியிருப்பார். நம்ம விசுவாசிக்க, இது பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க, தரையில் எழுதுற உண்மையானா அவர் தரையில் குனிஞ்சு எழுதுறான்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ எழுதியிருப்பார் நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றாங்க, ஆண்டவரே இவளை தண்டிமான்னு சொல்லி. நீங்களாம் ரொம்ப யோக்கியம் நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவரோட சேர்ந்து தப்பு செஞ்சிருக்கலாம், ஒருவேளை செஞ்சிருந்தாங்க நான் சொல்ல இருக்கலாம், தன் தவறை மறைக்கிறதுக்காக நிறைய காரணம் சொல்லுவாங்க நான் சொன்னல. ஸோ ஆண்டவர் சீக்கிரம் திருப்பி எழுதுறாரு, குனிஞ்சிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் முதலாவதாக கல்லறையை கடவன் சொல்லிட்டு மீண்டுமா எழுதுறாரு. மீண்டுமா என்ன செய்யறாரு? எழுதுறாரு. என்ன எழுதியிருப்பாரு? ஃபர்ஸ்ட் இவர் செய்த பாவத்திற்கு தண்டிக்கப்பட அவசியம் இல்லை, நானே தண்டனை ஏற்றுக்க போறப்ப சீக்கிரமா அப்படின்னு எழுதியிருப்பாரு. ரெண்டாவதாக என்ன எழுதியிருப்பாருன்னு சொன்னா, நீங்க ரொம்ப யோக்கியம் நினைக்காதீங்க, நீங்க திருடுன, இங்க கொள்ளடிச்ச, நீங்க கொலை செஞ்ச, நீ விபச்சாரம் செஞ்ச, வேசித்தனம் செஞ்சுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் தவறையும் ஆண்டுகள் பட்டியல் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பட்டியலாம் தெரியுமா? கடைக்கு போகும்போது பேப்பர்ல எழுதிட்டு போல மாதிரி, நீ இங்க தவறு செஞ்ச, நீ இங்கே சுவரேறி குதிச்சடா, இப்படிப்பட்ட தவறு செஞ்சேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய தவறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்டியல் போட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒருத்தரையும் காணோம். ஏன் கல்லெடுத்து அடிக்க வேண்டியதானே? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தன்னுடைய தவறுகளை மூடுறதுக்காக மற்றவங்களை குறை சொல்லுவாங்க சொல்லி. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பெருகிட்டே போகுது சுயநலம், செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் ரைச்சஸ்னஸ் சொல்லுவாங்க. அதாவது சுயநலம், ரெண்டாவது சுயநீதி. நான் செய்யறது கரெக்டு, நான் கலர் சட்டை போடுவேன், ஆனால் மற்றவங்க போட்டால் தப்பு, இதான் நான் எப்படி வேணா வாழ்வேன், நான் செய்யறதுதான் சரி, ஆனால் அவங்க தான் சரி, இதுதான் சுயநீதி. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கணும், சுயநலம் சுயநீதி எந்த ஒரு மனுஷன்ட்டு இருக்குதோ அவனா மனம் திரும்பினாதான் ஒழிய, கர்த்தரா மாற்றினாதான் ஒழிய, இல்லைன்னா சாகிற வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நான் அந்த பட்டியலில் இருக்கக்கூடாது பிரியமார்களே. ஸோ இன்றைக்கு கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நீ உடைக்கப்பட்டு தெரியும், வேதனைப்பட்டு தெரியும், நிந்தைப்பட்டு தெரியும், அதே சமயத்தில் எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த மாலை பொழுதில் இந்த நற்செய்தி கூட்டத்திற்கு கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக கர்த்தர் செய்வார். தேவரீர் சகலத்தையும் செய்ய நீ வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைப்படாது. ஆமென். நான் நம்புகிறது அவராலே வரும், வானத்தையும் பூமியை உண்டாக்கின என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலே வரும். ஆமென். நீதிமான் விரும்புகிறது கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிற பிரியமார்களே. ஸோ உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம், இன்றைக்கு ஒரு ஆறுதல் உண்டாக பிரியமார்களே. தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எப்படி எழுப்பி கட்டினாரோ அதே போல மீண்டுமா உங்களை எழுப்பி கட்டத்தக்கதாக, உங்களை உயர்த்தத்தக்கதாக, மறுபடியும் மேன்மைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் பிரியமார்களே. ஜஸ்ட் forget the past, whatever gone through situation, நீங்க பழைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் வேதனை கடந்து போயிருக்கலாம், இன்றைக்கு ஒரு நற்செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் ஒரு நன்மை செய்யும்படியாக நம்மளை அழைத்து வந்திருக்க வாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாய் தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் இவ செய்த பாவத்திற்கு இவ தண்டிக்கப்பட அவசியம் இல்லை. நானே ரெண்டாவது சொல்லிட்டேன் என்ன எழுதியிருப்பாரு சொல்லி, ஒருத்தனையும் காணோம், எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சரி, அந்த ஆம்பளை கொண்டு வர வேண்டியதானே, இதான் உலக நீதி. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தாய் தகப்பனே, நம்ம நிராபராதியா இருப்போம், ஆனால் நம்மளை குற்றப்படுத்துவாங்க. வேதம் சொல்லுகிறது அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. யாரோ வழக்குகளை மாட்டிட்டு இருக்கலாம், சண்டையில் தான் மாட்டிட்டு இருக்கலாம், எனக்கு நீதி கிடைக்கலாம், தவறு செய்யலையே, ஆனால் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை யோசிக்கலாம். சொல்கிறேன், அவர் தீர்க்கதரிசனமாக கர்த்தர் பேசுகிறாரு, சீக்கிரமாக உங்களுக்கு நியாயம் செய்வர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வழக்குகளை விசாரித்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார், செய்யணும். ஏன்னா அவர் தான் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த உலகத்தில் பணத்தை வாங்கிட்டு எதை வேணாலும் செய்வாங்க,
ஆனால் இயேசுக்கு அப்படி கிடையாது. அவரை ப்ளீஸ் பண்ண போதும். ஏசப்பா நான் உங்களை தாழ்த்துறேன், என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமாக நடக்கிற ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை கற்றுத்தாங்கன்னு சொன்னாலே போதும், அவரை துதித்தாலே போதும், அவர் மனம் இறங்கி நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஐஸ் வைக்க கற்றுக்குங்க ஏசப்பாவை. நம்ம என்ன தான் ஐஸ் வச்சாலும் திரும்ப 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 தவறு செய்யணும் அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஐஸ் வைக்க கற்றுக்குங்க. அதுக்காக திரும்ப திரும்ப தவறு செய்யணும் நான் சொல்லவில்லை. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்கிறாரு, அவள் பயந்து போயிருக்கிறான். ஐயோ இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணானுங்க, இவர் பரிசுத்தவான் மாதிரி இருக்கிறாரு, இவன் நமக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறா தெரியலன்னு சொல்லி பயந்து போயிருக்கிறா. அவளை பார்த்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அப்படி அந்த ஸ்மைல், அந்த புன்முறுவல்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்மைல் அப்படி பார்த்து, இனி பாவம் செய்யாதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவளை பார்த்து ஒரு புன்முறுவலோட, நானும் உனக்கு எந்த தண்டனை கொடுக்க போகிறதில்ல, ஆனால் உனக்கு ஒன்று செய்ய போகிறேன், இனி பாவம் செய்யாதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அப்பேற்பட்ட கைங்களுமாய் பிடிக்கப்பட்டு வந்த அவருடைய வாழ்க்கையில் என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அற்புதத்தை செய்தார் மாத்திரமல்ல, அவர் நன்மை செய்தார், அவருடைய பாவத்தை மன்னித்தார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம தெய்வமாக கொண்டிருக்க நம்ம பாக்கியவான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எப்பேற்பட்ட பாவத்தை மன்னிக்க அவரால் முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஐ வாண்ட் என்கரேஜ் யூ. சில பேருக்குள்ள குற்ற மனசாட்சி இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், தசம்பா கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், சபைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருக்கணும் முயற்சி பண்ணுறேன். ஆனால் சின்ன சின்ன தவறுகள் நான் செய்த மனசில், சிந்தனையில், உடல் ரீதியாக, வாய் நிமித்தமாக பேசின காரியங்கள், என் செயல் நிமித்தமாக செய்த சில தவறுகள், பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிருக்கிறேனே, என் பாவங்கள் மன்னிக்கப்படுமான்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். பிசாசு உங்களை குற்றப்படுத்துவான், நீ இப்படி செஞ்சுட்ட, ஆண்டருக்கு நீ பிரியமாக வாழ முடியும்னு சொல்லி பலதரப்பட்ட குற்றத்தை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். உங்களுக்குள்ள குற்ற மனசாட்சி. ஆண்டவரை நேசிப்பாரா? நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? மீண்டும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்க முடியுமான்னு சொல்லி கேள்விக்குறியோடு குற்ற மனசாட்சியோடு வந்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த நிமிஷம் இயேசுப்பா உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரியும், என் பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை புது மனுஷனாய் மாற்றி மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னதை கொடுக்கத்தக்கதாக, உங்களை நிலைநிறுத்துவேன்னு சொன்ன நிலைநிறுத்தத்தக்கதாக, மீண்டுமாய் வாழாக்காம தலையாக்கி உங்களை கீழாக்க மேலாக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறத்தக்கதாக, உட்காரத்தக்கதாக, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், எல்லா விதத்திலும் கர்த்தர் செய்ய போறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்பட்டது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் சொல்லியிருக்கதா இல்லையா? ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குறான்னு தான் இது. அதுக்காக பப்ளிக்காக நீங்கள் சொல்லுவேன், ஆண்டவரே அவரை நோக்கி பாருங்க, அந்த விபச்சார ஸ்திரியை மன்னிக்க முடியுமானால் அவளை காட்டிலும் நீங்கள் நான் விசேஷித்தவர்கள். ஆனால் உங்களை என்னையும் விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எண்ணி தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால தான் பாட்டு போகிறோம், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், அதை தினம் யோசிப்ப எதுனால் தெரியுமா? அவன் நமக்கு ரத்த சிந்தனால. கரங்களை தேடி தேவனுக்கு நான் மகிமை செலுத்த பிரியமார்களே. ஸோ இன்றைக்கு கர்த்தர் காட்ஸ் வாண்ட் டு ரிபிக், அதாவது ரிபிக் ஆல் யுவர் இந்த கில்ட்டி கான்சியஸ்ன்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்க எல்லா குற்ற மனசாட்சியும் கர்த்தர் வேரோடு பிடுங்கி இன்னைக்கு ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், அவருடைய மகள் சுகமாக்கப்பட்டா, வேலைக்கார சுகமாக்கப்பட்டா. அதே அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இங்கேருந்து ஜெபிச்சா நீ யாருக்கா ஜெபிக்கிறோ அங்கே விடுதலை உண்டாகும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நன்மை உண்டாகும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனால் அவங்க பாவம் மன்னிப்பு பெறணும், அவங்க தான் அறிக்கை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கரெக்டு தானே பிரதர்? கரெக்டு தானே? அவங்கவுங்க பாவம், சில பேர் நாங்கள் பாவத்தை தனியாக செஞ்சுவிட்டு அறிக்கை செய்ய நம்ம சேர்த்துப்பாங்க தெரியுமா? ஆண்டவரே நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிக்கலாம். என்னது செய்யும்போது தனியாக செய்வாங்களாம், அறிக்கை செய்யும்போது நம்மளை சேர்த்துப்பாங்க. நம்ம என்ன பலியாடா? யோசித்து பாருங்க, பலியாடா? யோசித்து பாருங்க. ஸோ இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்குற. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்களை புது மனுஷனை கர்த்தர் மாற்றிட்டா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட அந்த பெரிய சர்ச்சில் பாஸ்டராக இருக்கும் பொழுது எங்கள் பாஸ்டர் சொன்னார், மாதிரி சரவணா ஸ்டோர் கேள்விப்பட்டிருப்பீங்களா சென்னையில்? அங்கேருந்து ஒரு குரூப் வந்துருக்குது. குரூப் பாத்திரக்கடையிலேருந்து ஒரு குரூப் வந்து 6-7 பேர் வந்திருக்கிறாங்க ஆம்னி காரில். என்னன்னு பார்த்தா ஒருத்தனுக்கு அவன் பேர் நாகராஜ். ஸோ அவனுக்கு பிசாசு பிடிச்சி ஆடுது, யாரெல்லாம் அடிச்சிருக்கிறான், எல்லாத்தையும் தூக்கி போடுறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். யாரும் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ ஊருக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு போகிற வழியில் நம்ம சர்ச்சுக்கு போய் ஜாம் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கிராண்ட் ஹால்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கும். அப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ கொண்டு வந்திருக்கும்போது ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்லி இது மாதிரி யாராவது ஜாம் பண்ண கொண்டு வாங்க, நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா பெரிய ஆளாக ஒரு பாஸ்டர் கொண்டு வாங்க, ஜாம் பண்ணணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, அவர் பேர் ஆலன் ஜான். ஸோ நம்ம ராமு இவங்கெல்லாம் எல்லாம் பழக்கம் தான், சரிங்களா? ஸோ ஆலன் ஜான் சொன்னாங்க, சாம் நீங்கள் போய் ஜாம் பண்ணுங்க அப்படின்னாரு. போங்க பாஸ்டர், நீங்கள் உருவத்திலும் பெருசு அனுபவத்திலும் பெருசு, நல்லா குண்டா இருப்பாங்க. ஸோ அவர் தான் என்னோடய லீடராக இருந்தார். ஓகே, இன்றைக்கி அவர் லீடராக நான் வச்சுருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பீப்புள் பர்சன் அவர். ஓகே, அப்போ
அவர் சொன்னார், இல்லை சார், நீங்கள் பார்க்குறதுக்கு சின்ன ஆள் தான், மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் தம்மா தூண்டு, சின்ன ஆள் தான், ஆனால் உங்களுக்குள்ள இருக்க இயேசு கிறிஸ்து பெரியவர் அப்படின்னாரு. எனக்கு உத்தரவு கூட அரசு, உத்தரவு கொடுத்தா போதும், நானும் போகிறேன். போனால் 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஒருத்தனை பிடிச்சி வச்சுருக்குறாங்க, அப்படியே விடுங்க அப்படின்னு. இங்கே பாருங்க, கத்திரிக்காய் கால் முளைச்ச மாதிரி தம்மா தூண்டு வந்திருக்கிறீங்க, நல்ல வாட்டர் சட்டமாக ஒரு பாஸ்ட் வர சொன்னமே, எங்கே வேறு யாருமே இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை என்ன தான் அனுப்பிச்சாங்க, இப்படி பார்க்குறாங்க, மேலே எங்கேயும் பார்க்குறாங்க, என்னடா அவன் சகை மாதிரி இருக்கானு நினச்சாங்களான்னு எனக்கு தெரியல. இப்படி பார்க்குறாங்க, பார்த்து கையை விடுங்க அப்படின்னு. அங்கே பாருங்க, கையை விட்டான் உங்களையும் அடிப்பான் என்ன அடிப்பான்னாங்க. ஐயோ உடியா அப்படின்னு சொன்னேன். என்னது உடியா அப்படின்னு சொன்னேன். உடனே சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்தேன், அப்படியே அவன் பேரை கேட்டவன் பேசி பேரை சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மனுஷனுக்குள்ளே காணப்படும் பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியே இப்பொழுதே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியேற சொன்ன மாத்திரத்தில் 10 கீழே விழுந்தான். எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. விட்டுட்டு ஓடி திருப்பி வராங்க, கீழே வந்து ஓடி வராங்க. என்னாச்சு பல்ஸ் பார்க்குறாங்க, முக்கில் கை வச்சு பார்க்குறாங்க, காத்திருக்கு. அவன் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. போய் சாப்பாடு வாங்கிட்டு, ஏற்ற மாதிரி மவுண்ட் பேலஸ்னு இருந்துச்சு, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்தா. அது பிறகு தட்டி எழுப்புனா 20 நிமிஷத்துக்கு பிறகு இழப்பேரை விட்டு எழுப்புனா, ஏன் ஐயோ எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்கே எதுக்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவன் விடுதலை ஆக்கப்பட்டான். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, அவன் வீட்டுக்கு கொண்டு போகல, மறுபடியும் அதே கம்பெனிக்கு கொண்டு போனாங்க, அதே ஸ்டோருக்கு அழைச்சிட்டு போனாங்க. அடுத்த வாரமே கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் 7 பேரை தன்னை விடுதலை ஆக்குனது யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்துக்கு போன இப்படி ஜெபிச்சாங்க, என்னை இயேசு விடுதலை ஆக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 பேர் 8 பேர் அடுத்த வாரமே சபைக்கு கொண்டு வந்தான் பிரியமானவர்களே, அல்லேலூயா. அதுக்கு பிறகு நான் கேள்விப்பட்டேன் 14 பேர் அவன் மூலமாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி. ஒரே ஒரு விடுதலை. ஸோ இன்றைக்கு நம்ம எத்தனையோ நன்மையை பெற்றிருக்கிறோம். என்னைக்கா இயேசு பற்றி சொல்லியிருக்கிறோமா? ஆத்மாக்களை குறை சொல்றதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி சில பேர் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரீசார்ஜ் பண்ணி டாப் அப் பண்ணி குறை பேசுவாங்க. ஆனால் இயேசை பற்றி சொன்னால் என்னை ஒரு மாதிரி நினைப்பாங்க பாரு. இப்போ மட்டும் நல்லா நினச்சிருக்கிறாங்க. ரேஷன் கடைக்கு போகும்போது பைப்பிடிக்கு தண்ணி பிடிக்க போகும்போது நமக்கு யாருன்னு தெரியும், விசேஷித்த அபிஷேகம் இறங்கும். இலவசம் கொடுக்கும்பொழுது நம்ம போய் நிற்கும் பொழுது தெரியும் என்ன கோவம். என்ன சொல்ல சொன்னாக்க, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தாய் தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர், நன்மை செய்கிறவர். ஆனால் அந்த நன்மையை இவர் தான் எனக்கு செய்தார் என்று சொல்லி அவரை பற்றி நம்ம சொல்கிறோமா, சொன்னோமா, சொல்கிறோமா, சொல்ல போகிறோமா? வி மஸ்ட் ஹாவ் எ தேங்க்ஃபுல் ஹார்ட். ஒரு நன்றியோட இருதயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கனால தான் உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன். இன்னைக்கு உங்கள் மத்தியில் நிற்கிறேன். 49 வயசாயிடுச்சு. எங்கள் அப்பான்னு கூப்பிட்ட ஞாபகமே இல்லை. சொந்த தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டேன் 10 வயசில். உயிரோடு இருக்கும்போதே கூப்பிடலையே, முடியலையே. இன்னைக்கு எப்படி கூப்பிட முடியும்? செத்துட்டார், எப்படி கூப்பிட முடியும்? தட் வாஸ் மை லைஃப், திஸ் இஸ் மை லைஃப். ஆனால் இயேசு தான் எனக்கு எல்லாமே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த லெமன் செடின்னு சொன்னல, அந்த இடத்துல தான் எங்கள் புல்பீட் இருக்குது. இன்றைக்கி ஒரு 28-30 லட்ச ரூபா செலவு பண்ணி, சொந்த வீடு இல்லை, கார் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போயே நான் லோக்கல் பஸ்ஸில் தான் வந்தேன். சரிங்களா? அடுத்த வாரம் வேறு, அடுத்த புதன்கிழமை நான் வர புதன்கிழமை வேறு மாதிரி போகிறேன். அது ஒரு விஷயம், புரியுதுங்களா? எல்லாம் எந்த சூழ்நிலை பல்ல கடிச்சிட்டு வர, மாட்டு வண்டியா, சைக்கிளா, பைக்கா, பஸ்ஸா, லோக்கல் பஸ்ஸா, ட்ரெயினா, இல்லை ஷேர் ஆட்டோவா, இல்லை வந்து எமிரேட்ஸா, எத்திகாட்ஸா, இல்லை லுப்தான்ஸாவா, ஃப்ளைட்டா, எது வேணாலும் சரி, ஏசப்பாட ஊழியத்தை நம்ம செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஸோ அப்படி இருந்தால் என்ன, எனக்கு நன்மை செய்தார், அதனால் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற அன்பு தாய் தகப்பனே, பெற்ற நன்மை நாள் பெற்று சொல்லி ஆத்துமாக்களை சம்பாதிங்க பிரியமானவர்கள். அல்லேலூயா. ஸோ 2வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போகிறாரு. பிசாசு பிடிச்சவன் உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து மாத்திரமா இயேசு பார்த்து உரத்த சத்தமாக கப்புறான், ஆண்டவரே காலத்துக்கு முன்பு தீர்ப்பு சொல்ல வந்துட்டீங்களா? அவன் ரொம்ப ஓவராக பேசுவான் தெரியுமா? பிசாசு ரொம்ப பயங்கரமாக பில்டப் பண்ணுவோம். பார்த்தீங்களா? பிசாசு அப்படிதான் 1008 பிரச்சனை கொண்டு வருவான். ஏசு கிறிஸ்து நாம சொல்றதுக்கு நமக்கு சில சமயத்தில் மனசு வர மாட்டேங்குது. பிரச்சனையை மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம், இங்கே ஃபோன் அடிப்போம், அங்கே ஃபோன், அதான் சொல்லிட்டே இருப்போம், புலம்பிகிட்டே இருப்போம். ஆனால் ஏசுங்கிற வார்த்தையை சொல்லி ஒரு 2 நிமிஷம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறதுனால முடியாது. இதுதான் நம்முடைய பிரச்சனை. பிசாசுக்கு நம்மளை பார்த்து அவன் பயப்படுறான், நம்ம அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற என் அன்பு சகோதரியே, அதாவது ரொம்ப இன்னொன்று பேர் வச்சிருக்கேன், சில்ற பையன்னு பேர் வச்சிருக்கேன். அவனை பார்த்து நம்ம பயப்படலாமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பயப்படலாமா? யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவர் இயேசுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதாவது பூமியா ஒரு பாதப்படியாம், வானவருக்கு சிங்காசனமா, அப்பேற்பட்ட தெய்வமா கொண்டிருக்கிற நமக்கு அவர் தீமை செய்வாரா? தீமை செய்ய முடியாது அவரால். ஆமென். அவரால் முடியாது.
ஸோ உரத்த சத்தமாக கூப்பிட்றான். கூப்பிட்ட மாத்திரத்தை ஷடப். என்னது ஆண்டவர், ஏய் ஷடப், ரொம்ப பேசாத. சண்டை ரொம்ப பேசுவான். என் லைஃப்பில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிசாசை வரட்டிகிட்டே இருக்கு, இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ ரொம்ப பேசுவான். சம்டைம் பேச விடணும், சம்டைம் பேச விட மாட்டான் பிசாசு. ஸோ பார்த்து ஆண்டு சொல்கிறார், காலத்துக்கு முன்படி சொல்கிறேன்னு சொன்ன மாத்திரத்தை ஆண்டு சொல்கிறார், ஏய் ஷடப். நன்னா இப்போ சொல்லுவோம், மைண்டு ஒரு பிஸ்னஸ் தருவோம், உன் வேலையை பாரியா நீ அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ரொம்ப பிசாசு பேசும்போது சொல்லே ஷடாப்டா, வாயை மூடுன்னு சொல்ல. நம்ம ராமே சொல்லுவேன், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாயை மூடு. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தீமை செய்ய முடியும், ஆனால் என் ஆண்டவர் நன்மையை மாற்றுவார். ஒரு ராமேன் சொல்லுங்க. தீமை செய்ய முடியும் அவனால், ஆனால் ஏசு கிறிஸ்து என்ன செய்வார்? நன்மையா மாற்றுவார். ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற அன்பு தாய் தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அவனுக்குள்ள இந்த பிசாசுக்கு அழிக்கப்பட்டு அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க கர்த்தர் உங்களுக்கு செய்வார்னு சொல்லி ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இன்னமும் எனக்கு பிசாசுடைய தொந்தரவு இருக்குது, பிரிலிஷனை கட்டு இருக்குதுன்னு சொன்னாக்க இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நன்மை, பிசாசு பிடிச்சவனுக்கு நன்மை செஞ்சார், விடுதலை ஆக்கினார். மூன்றாவது வாசிக்க வேண்டாம், மத்திய 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு மனுஷனை உட்கார வச்சுட்டாங்க, குஷ்டரோகம். இன்றைக்கி அவர்கள் மத்தியில் எங்கள் ஊழியமே செய்கிறோம், நாங்கள்லாம் ஊழியமே செஞ்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் பேச விரும்பலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அப்படி அழுகி போன ஒரு ஆளை வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக விட்டுருவாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பேசினா தீட்டு, பார்த்தா தீட்டுன்னு சொல்லி அழுகி நாட்டம் எடுத்த மனுஷர்கள் செஞ்சவங்க விட்டுருவாங்க. ஸோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான். அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாக வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் அவருக்கு போகிறதுக்கு வேறு வழியே இல்லையா? நீ எந்தெந்த கிராமத்துலேருந்து வரீங்களோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேறு ரூட்டே இல்லையா? எதுக்கு உங்கள் கிராமத்தை ஆண்டவங்க தெரிஞ்சுக்கிட்டாரு? எதுக்கு உங்கள் ஊரில் ஆண்டு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு? எத்தனையோ சபைகள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் கர்த்தர் வச்சிருக்க ஒரு நோக்கம் உண்டு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகிறதுக்கு அநேக வழி இருந்தாலும் அந்த பக்கமாக வருகிறார். மனைவி பேசியிருக்க மாட்டா, சபை புறக்கணிச்சிருச்சு, பாஸ்டர்ஸ் புறக்கணிச்சுட்டா, நண்பருக்கு பேச முடியாது, அழுகி நாட்டம் எடுத்து சாகணும். அதுதான் அப்பேற்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட விதி. ஆனால் அந்த பக்கம் இயேசு தேடி வந்தார். பிரியமார்களாமே, நம்மளை எத்தனை பேர் புறக்கணிச்சாங்க? வியாதி நேரத்தில், கஷ்டம், ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கும் பொழுது, சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கும்போது, சரியாக உடுத்தாமல் இருக்கும் பொழுது, வசதியில் எத்தனை பேர் நம்மளை புறக்கணிச்சாங்க. இயேசு நம்ம தேடி வந்ததுனால இன்றைக்கி உட்காந்துருக்குறோம். அம்மாவே இல்லையா? அவரை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை? மிஞ்சி போனால் காரி துப்புவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, வேறு எதாவது செய்ய முடியுமா அவங்களால? இயேசுக்கு அவமானப்பட்டாரா இல்லையா? நம்மளால மூஞ்சில் காரி துப்புனாங்க இல்லையா? அவருக்கு யோசித்து என்னென்ன கெட்ட வார்த்தை பேசினாங்க. பேதுரு மறுதளிச்சான். பேதுரு போயா, அந்த ஆளை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா சொன்னால. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இயேசுக்கு அவமானப்படுறது தவறே இல்லை. அதுக்காக என்னது, நம்ம சும்மா போயிட்டு என்ன செஞ்சுக்கூடாது, வழியில் இருக்கிற சங்க எடுத்து என்ன செய்யக்கூடாது, விட்டுருக்கூடாது, அது பாம்பு எல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப. ஆனால் ஆண்டவரை பற்றி சொல்கிறது நம்முடைய கடமை. ராமேன் சொல்லுங்களேன். அந்த பக்கமாக ஆண்டு வர்றாரு. வரும்பொழுது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் சொன்ன மாத்திரத்தில் எனக்கு சித்தம் உண்டுன்னு சொல்லி தன் பரிசுத்த கரத்தை அவன் மீது வைத்துதான் தாமதம். அப்பேற்பட்ட குஷ்டரோகம் பிடிச்சு அழுகின்ற மனுஷன் சுகமாக்கப்பட்டான். ராமேன் சொல்லுங்க. சுகமாக்கப்பட்டான். இயேசு தன் கரத்தை வைத்த மாத்திரத்தில், இயேசு தன் கரத்தை அவனை தொட்ட மாத்திரத்தில் உடனே சுகத்தை பெற்றுக்கொண்டான். பிரியமார்களே, இயேசு சொல்றார், இப்படிப்பட்ட குஷ்டரோகத்தை சுகமாக்க ஒரு உண்டுன்னு சொல்லி போய் ஆசாரியனுக்கு போய் காண்பிப்பா. எந்த யாருக்கு? ஆசாரியனுக்கு. சபையில கூட சேர்த்துக்கல, யாரும் புறக்கணிச்சு அவங்கள்ட்ட போய் காண்பின்னு சொன்னார். பிரியமார்களே, அப்பேற்பட்ட குஷ்டத்தை நீக்கி வாழ்க்கை நன்மை செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பலவீனம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கட்டப்பட்ட சூழல் இருக்கலாம், உங்களையும் விடுதலையாக்கி உங்களுக்கு நன்மை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்த, மேன்மைப்படுத்த, கனப்படுத்த என் இயேசுவால் முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் இயேசுவை பற்றி சொல்றதுக்கு நான் வெட்கப்பட்டதே இல்லை, வெட்கப்பட அவசியமே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லாதீங்க பிரதர், பிச்சை எடுத்தேன்னு சொல்லாதீங்க பிரதர். இன்றைக்கி கர்த்தனை உயர்த்தி வச்சிருக்கிறதுக்கு நான் சொல்லணும் அவசியமே இல்லை, என் சாட்சியை சொல்ல அவசியம் இல்லை. ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் கொடுத்துருக்கிற, சர்ச் கொடுத்துருக்கிற, சொந்தமாக சர்ச் கட்டியிருக்கேன். ஐ பில் காட்ஸ் சர்ச். புரியுதுங்களா? யார் கட்டி கொடு? நான் கட்டியிருக்கேன், சொந்த பணத்தை செலவு பண்ணி கட்டியிருக்கிறேன். புரியுதுங்களா? சொந்த வீடு இல்லை, கார் இல்லை, அப்போ கட்டினேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் வீடை கொடுத்தாரு. அது ஒரு விஷயம். என்ன சொல்ல சொன்னாக்க, ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுவாங்க, உங்களை தாழ்ந்த ஜாதி நினைச்சிடுவாங்க பிரதர். என்ன ஜாதியா? நான் பிரம்மச்சாரியா? பொண்ணா கொடுக்க மாட்டாங்க, ஏற்கனவே கல்யாணம் என்ன சொல்லிட்டேன்,
அழகான மனைவி 2 குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டுலாம் இல்லையா? ஸோ நான் என்ன சொல்லுவேன், மிஞ்சி போனால் கூப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா காணி கொடுக்க மாட்டாங்க. இது 2க்கு அப்பாற்பட்ட ஆள். 25 வருஷம் முடிஞ்சிச்சு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில், கையேந்தினது கிடையாது. அது பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போனால் என் சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் டிக்கெட் போடுவீங்களா நான் கேட்க மாட்டேன். கற்று சித்தம் வெனஸ்டே அமெரிக்கா போகிறேன், 5வது முறை 6ஆம் முறை எனக்கு தெரியல, பாஸ்போர்ட்டை பார்த்தா தான் தெரியும். நான் இப்போ யூஸ் பண்ணுற 5வது பாஸ்போர்ட். சொந்தமாக ஆண்டவர் சொல்வார் இந்த நாட்டுக்கு போவேன், ஆண்டவர் வெளியே திறப்பார், எப்படி திறப்பார்னு தெரியாது. டிக்கெட்டை புக் பண்ணி போவேன், திருப்பி காணிக்க வருமா வராதா கூப்பிட்டு காணிக்க கொடுப்பாங்க. ஐ டோன்ட் பாதர். ஏன்னா கல்லுக்கு முன்னாடி படுத்திருந்தேன், பிச்சை எடுத்துட்டு குப்பை தொட்டில் பொறுக்கி சாப்பிட்டு பிளாட்ஃபார்ம் ஓரமாக படுத்து, நாய் வந்து பக்கத்தில் படுத்துருக்கோம் தஞ்சாவூரில். அதே என் வாழ்க்கையை மாற்றினார்ல, நான் எதுக்கு வெக்க பண்ணோம்? யோசித்து பாருங்க. அதாவது எங்கள் ஹாஸ்டலில் வந்து என்ன கொடுப்பாங்க, தேய்ச்சி குளிக்கிற என்ன கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம். அதை போய் விற்றுட்டு ₹1 காசு கொடுப்பாங்க ஒரு இட்லிக்காரமாக, அதில் 50 காசு காணிக்கப்பட்டில் காணிக்கப்படுவேன். சாப்பாடுன்னு ஆசையாக இருக்காது, சாப்பிட ஆசை இருக்கு, பட் சாப்பிட முடியாது. அது ஒரு காலங்கள், அதை விட்டுருங்க. ஸோ அப்படி இருப்ப அதை சோப்பு போட்டு குளித்து பல வருஷம் ஆச்சு, பல மாதம் ஆயிடுச்சு, சோப்பு இருக்காது, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, அங்கங்கே பேப்பர் எடுத்து ஒட்டியிருப்பேன். நியூஸ் இந்த பேப்பர் இருக்குல்ல, நோட்டு பேப்பர் கிழிஞ்சு போனதில் அங்கங்கே எடுத்து சோத்து பசை வச்சு, ஏன்னா எங்கள் ஹாஸ்டலில் போகிற சாப்பாட்டில் பூச்சி புழுவெல்லாம் கிடக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டு தான் சாப்பிடணும், அதான் நிலைமை. ஸோ அப்படி அந்த சாப்பாடு எடுத்து பேப்பரை ஒட்டி என்ன செய்வேன், அங்கங்கே ஒட்டி வச்சுப்பேன், அங்கங்கே கிழிஞ்சு போயிருக்கும். ஸோ குளிக்கும் போது அந்த பேப்பர்லாம் கரைஞ்சிரும், அது கூட தெரியாது. ஸோ நடந்தா ஒரு செருப்பு இருக்கால், கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, போகிறதுக்கு 8 கிலோமீட்டர், வர்றதுக்கு நடந்தா போவேன். அப்படி தான் வாழ்க்கை இருந்துச்சு. பிச்சைக்காரனை போல இருக்கும், அவ்வளோ கஷ்டம். குப்பத்தொட்டில் பொறுக்கி சாப்பிட அவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு பிரியமானங்களே. ஸோ சோப்பெல்லாம் போட்டு குளிச்சு பல வருஷம் ஆச்சு, பல மாதம் ஆயிடுச்சு, கிடைக்கல, என்ன செய்யணும் தெரியல. நான் அப்போ என்ன செஞ்சேங்க, என்னோட சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்க, நீ தண்ணி தேய்ச்சி கொடு, தண்ணி இழுத்து கொடு கிணத்துல, உனக்கு சோப்பு தரேன்னு சொல்லுவாங்க. நானும் கஷ்டப்பட்டு தண்ணி இழுத்து கொடுப்பேன், கொஞ்சோண்டு சோப்பு கொடுப்பான்னு நினைப்பேன், பார்த்தா கொடுக்க மாட்டாங்க. அப்படி என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னாக்க, சின்னோண்டு பீஸ் இருக்கும், அதை வச்சு இன்னும் ஏதாவது வச்சு அலசிட்டு போயிடுவாங்க. நான் கேட்பேன், அண்ணா நீங்கள் சோப்பு தரேன்னு சொன்னீங்களா, தண்ணி இழுத்து கொடுத்தா எனக்கு அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கு, அது என்ன செய்வேன் படா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை பேசிட்டு எட்டி ஓங்கி உதைப்பாங்க. சாக்கடையில் போய் உழுவேன். எனக்கு கேட்குறதுக்கு நாதி இல்லைல்ல. தாய் தகப்பன் இருந்தும் அனாதையாக்கப்பட்டதான் சாம் ஞானசேகர். இன்னைக்கு உங்கள் மத்தியில் நிற்கிறேன். கேட்குறதுக்கு நாதி இல்லை, கேட்க யார் மாட்டாங்க. எல்லாரும் போன பிறகு, ஐ வெரி சாரி டு சே திஸ், 13, 14, 15 வயசு எல்லாரும் போன பிறகு அந்த அழுக்கு நுரை, கிணத்து உரமாக தங்கியிருக்குல்ல அழுக்கு நுரை, எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு பிறந்த மேனோட அந்த கிணத்து ஓரமாக தங்கியிருக்க அழுக்கு நுரை இருக்குது பாருங்கள், அதை எடுத்து என் ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு காயிற வரைக்கும் அப்படியே ஒளிஞ்சிட்டு நிற்பேன். கட்டையில் ஒளிஞ்சுப்பேன், யாரும் என்னை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி. அதே வாழ்க்கை, கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அதே வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. சோப்பெல்லாம் போட்டு குளிச்சு பல வருஷம் ஆச்சு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கும், சம்டைம் 101 பேர் ஹாஸ்டல் அங்கங்கே கிடக்கும். ஸோ சம்டைம் ஒரு குறிப்பிட்ட நாள் கிடச்சிது, போட்டு குளித்தேன், பயங்கர சந்தோஷம். ஒரு 3 நாட்களுக்கு பிறகு முகத்தை தவிர எரிபந்தமான கொப்பளங்கள் வந்துச்சு, புண்ணு வந்துச்சு, அழுகி நாற்றம் எடுத்துச்சு, என்ன செய்யணும் தெரியல. அப்படியே பார்த்தா பிளாட்ஃபார்மில் போட்டாங்க, அப்படியே எங்கள் ஹாஸ்டலில் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் போட்டாங்க. அப்படியே அது சூடாக இருக்கும், குண்டு குழியமாக இருக்கும், அப்படி இருக்கும், அதில் போட்டாங்க. பார்த்தா சட்டை கழட்டை எல்லாம் தோல்லாம் பிச்சுட்டு வந்துருச்சு. மேலே ஒரு சிவப்பு கலர் டவலை போட்டாங்க, அனாதை பணத்துக்கு போத்துற மாதிரி. அப்பா அம்மாவுக்கு ஆள் விட்டு அமிச்சாங்க, வரல. அப்பா தான் வரல, அம்மா வரலாம்ல, பெத்த தாய் வரல, பெத்த தாய் வர. உம் அழகான கண்கள் கண்டதை பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம், தாய் மறந்தால், இந்த பாட்டெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ வரல. யோசித்து பாருங்க, சந்தோஷமா இருக்குமா? வரல. நான் கேட்டேன், என்ன செய்ய, அழுகி நாற்றம் எடுக்குது, ரத்தம், செத்து போயிடணும் பயம் வந்துருச்சு, கட்ட எறும்பெல்லாம் வரும், அப்படி மேலே வந்து கடிக்கும், ரத்தமாக இருக்கும், என்ன செய்யனே தெரியல. எங்கள் பாஸ்ட்டு ஜெபிச்சு கொடுத்த எண்ணெய் ஆயில், எங்கள் பாஸ்ட்டு இங்கேருந்து புல்பீட்லேருந்து அல்லது ஆன்லைன்லேயே நம்ம பாஸ்டர் பிரேமன் ஐசக் ஜெபம் பண்ணால் கூட ஒரு விசுவாசத்தோட அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விசுவாசத்தோட அவங்க சொல்கிற காரத்தை கீழ்ப்படிஞ்சு அதை செஞ்சு பாருங்களேன், அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், அந்த பழைய பெட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, எடுத்துருவான்னு சொன்னேன். அதை போட்டேன். ஏசப்பா எத்தனை பேருக்கு எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்திருக்குது, அழுகி போயிருக்கா, அந்த உடம்பெல்லாம் அழுகி போயிருச்சு, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி அந்த எண்ணெயை போட்டு 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 10 நாட்களுக்குள்ள கர்த்தர் அற்புதத்தை செய்தா பெரியமார்களே. ஹல்லேலூயா. ஸோ இப்படி செய்த எனக்கு நான் எப்படி ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியும்? யோசித்து பாருங்க, எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? சில பேர் சொல்லுவாங்க அப்படிலாம். நான் சொன்னேன், அதாவது ஒரு வயசு, அதாவது ஒரு 18-19 வயசு மதிக்கத்தக்கதாக
ஒரு வாலிப பெண் சினிமாவுக்காக, புகழுக்காக, பணத்துக்காக டான்ஸ் ஆடுறா. நூற்றுக்கணக்கான ஆம்பளைங்க பார்த்துட்டு இருக்கும்போது வயசு 70 வயசு 75 வயசு 80 வயசு மனுஷனோட டான்ஸ் ஆடுறா. அந்த ட்ரெஸ்ஸு போட்டு ஒன்று தான், போடாமல் ஒன்று தான். ஸோ வாழ வேண்டிய வாலிப பெண் தன் மானத்தை குறித்து வெட்கப்படாதபடிக்கு டான்ஸ் ஆடும்பொழுது பணத்துக்காக, புகழுக்காக அழுகி நாற்றம் எடுத்து குப்பத்தொட்டில் பொறுக்கி சாப்பிட்டு பிளாட்ஃபார்மை படுத்திருந்த என்ன சுகமாக்கி இன்றைக்கி பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனம் வச்சிருக்கிறாரு. நான் சொல்கிறதுக்கு எதுக்கு வெட்கப்படணும்? நான் உங்களையும் பார்த்தா நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டரை பற்றி சொல்ல வெட்கப்பட்டீங்கன்னா அவர் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும், வெட்கப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும், நம்ம வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இன்றைக்கி வார்த்தை கேட்குற அன்பு தாய் தகப்பட, அன்பு தங்கச்சி, மற்றவங்களை பற்றி சொல்கிறோம், ஒரு ட்ரெஸ் வாங்கினா சொல்கிறோம், நண்பர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவரோட வார்த்தை சொல்ல நம்ம மறந்துட்டோம். அவர் நன்மை செய்கிற தேவன் தான், இன்றைக்கு செய்வார். ஆனால் இந்த நன்மையை செய்தது யார் என்று சொல்லி மற்றவங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் பிரியமார்களே. அவரை மகிமைப்படுத்த வேண்டும் பிரியமார்களே, அவரை கனப்படுத்த வேண்டும் பிரியமார்களே. ஸோ அவரை உயர்த்த அவரை உயர்த்து கொண்டே போகிறார் பிரியமார்களே. ஐம் த ஃபஸ்ட் கிறிஸ்டியன் மை ஜென்ரேஷன், ஃபஸ்ட்டு ஊழியக்காரன், ஃபஸ்ட்டு ஆலயத்தை கட்டினது, ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போடுறது, போயிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் அண்ணன் தவிர அநேக ரட்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ஆயிரங்களுக்கு பிரயோஜனம் வச்சிருக்கிறார். என்னையே எனக்கு ஒரு நன்மை செய்து மற்றவங்களுக்கு நன்மை பெற்றுக் கொடுக்க ஒரு பாத்திரமாய் தேவன் என்னை உங்கள் மத்தியில் கொண்டு வர முடியுமா? நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்களை பார்த்து சவால் விடுகிறேன். என் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும், ஒரு அற்புதமாக இருக்கும். அன்று இவருக்கு செய்ய முடியுமானா, இவரை கொண்டு செய்ய முடியுமானா, ஏன் ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய முடியாது? என்னை கொண்டு ஆண்டவர் என் சபைக்கு கொடுக்க தரிசனத்தை ஆண்டவர் செய்யத்தக்கதாக என் அர்ப்பணிக்க சொல்லும் பொழுது நீங்கள் கேளத ஐஸ்வர்யத்தை மகிமை கர்த்தர் கொடுப்பார். அன்றைக்கு 9 வரங்கள் வல்லமை கர்த்தர் கொடுத்தது போல 12 சீசர்களுக்குள்ளாய் கர்த்தர் கொடுத்தது உங்களுக்குள்ள இந்த வரங்கள் வல்லமை கொடுத்து, வார்த்தை கொடுத்து, அநேகரை சந்திக்கத்தக்கதாக, அநேகருக்கு நன்மை பெற்றுக் கொடுக்கத்தக்கதாக, விடுதலை பெற்றுக் கொடுக்கத்தக்கதாக, அற்புதத்தை பெற்றுக் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு 11ஆம் தேதி உங்களுக்கு நன்மையை செய்து மற்றவங்களுக்கு நன்மை பெற்றுக் கொடுக்கிற பாத்திரமாய் கர்த்தர் உயர்த்துவார், மேலாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவனா சுற்றி திரிந்தார். ஆமென். பிசாசு கொண்டு எல்லா தீமையும் நன்மையா நமக்கு மாற்றி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒன்று, பாவத்தை மன்னிக்கிறாரு. ரெண்டாவதாக சொல்லுங்க, பிசாசு புள்ளிலிருந்து விடுதலையாக்கி நன்மை. மூன்றாவதாக, நீங்களும் நானும் எதிர்பார்த்து வந்திருக்கிற அத்தனை நன்மை கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அவரை தேடி வருகிறவர்களுக்கு அவர் செய்த நன்மை இதுதான். ஸோ அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை பற்றி சொல்லுவோம், ஆத்துமாக்களை சம்பாதிப்போம். உங்கள் பலன் நிச்சயமாக மிகுதியாக இருக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இது இல்லை அது இல்லை நினைக்காதபடிக்கு ஆண்டவரே ரட்சிப்பை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா, ஒரு மனுஷனை வாழ வச்சிருக்கீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய வேலை விதைக்க வேண்டியது வார்த்தையை, நம்ம செய்ய வேண்டிய வேலை வார்த்தையை விதைக்க வேண்டியது, விலை செய்கிற கர்த்தர் செய்வார். ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நம்ம உயர்த்த சித்தமாக இருக்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கண்களை மூடுவோமா?